ஸோ இந்த வீடியோவோட அஜெண்டா என்ன அப்படின்னா, த மோஸ்ட் பாப்புலர் ரிப்பீட்டட்லி ஆஸ்க்டு 5 questions அபவுட் கேஸ் லைட்டிங். இதுக்கான கேள்வி பதில் தான் இந்த வீடியோ. ஸோ இப்போது அந்த 5 கேள்விகளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேஸ் லைட்டிங்னா என்ன? ஓகே. ஸோ கேஸ் லைட்டிங் அப்படிங்கிறது வந்து டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அ ஃபார்ம் ஆஃப் சைக்காலஜிக்கல் அப்யூஸ் ஆர் மேனிப்புலேஷன் இன் விச் த அப்யூசர் ஆர் த கேஸ்லைட்டர் attempts to sow self-doubt and confuse their victim's mind. ஸோ இப்போ இதை வந்து இன்னும் கிளாரிட்டியோடு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேஸ் லைட் பண்ணக்கூடிய ஒருத்தர் தன்னோட விக்டிமோட ஆழமான மனசுக்குள்ளே போய் தான் நம்புகிற ஒரு விஷயம் வந்து நடக்கவே இல்லை, அது உண்மையே இல்லைன்னு சொல்லி தன்னோட நம்பிக்கை மேலேயும் தன்னோட பிலீஃப் மேலேயும் வர சந்தேகம், அந்த சந்தேகத்தை உண்டாக்குறது தான் பேசிக்லி இந்த கேஸ் லைட் பண்ணுறவங்களோட குறிக்கோளாக இருக்குது. ஸோ நவ் ஸ்டார்டிங் வித் த 5 பாப்புலர் கொஷின்ஸ் ரிகார்டிங் கேஸ் லைட்டிங். ஸோ இப்போ மொதல் கொஷின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த பெஸ்ட் வே டு டெல் இஃப் ஐ எம் பீயிங் கேஸ் லைட்டட் ஆர் நாட்? நான் கேஸ் லைட் ஆகிறேன்னா இல்லையா அப்படிங்கிறத நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஒருத்தவங்களோட நம்ம ஒரு கான்வர்சேஷன் முடித்ததுக்கப்புறம் நம்மளோட ரியாலிட்டியவே நம்ம செல்ஃப் டவுட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நான் சரியாக தான் சொல்கிறேனா, கரெக்டாக தான் சொல்கிறேனா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம கேஸ் லைட் ஆகப்படுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சைன். அல்ல வந்து ஒரு டிஸ்கஷன் நம்ம பண்ணுறதுக்கு போகிறப்போ வந்து பயங்கர கிளியராக இருக்கும் அந்த ஐடியாவை பற்றி. பட் ஆனால் அந்த டிஸ்கஷன் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரப்போ என்னடா நம்ம பேச போனோம், என்னடா பேசிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். ஸோ இது வந்து ஒரு காரணம். அண்ட் அது இல்லாமல் வந்து நம்ம வந்து எப்படின்னா ரொம்ப கிளியராக நம்மளோட ஐடியாவில் இருப்போம், நம்ம மேலே தப்பே இருக்காது. பட் அந்த கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கிறப்போ நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக ரிப்பீட்டடாக வந்து நம்ம அப்பாலஜைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், நம்ம செய்யாத தப்பு கூட மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னா தட்ஸ் ஆல்சோ சைன் தட் வி ஆர் கெட்டிங் கேஸ் லைட்டட் அப்படின்ட்டு. ஸோ அது இல்லாமல் வந்து நம்மளோட ஃபீலிங்ஸ் மேலே வந்து நமக்கு நம்பிக்கை இருக்காது. அதாவது யூ வுட் ஹாவ் ஃபெல்ட் பேட் வென் சம்படி செட் சம்திங், பட் ஆனால் அவங்க கூட அந்த கான்வர்சேஷன் வச்சு முடிக்கிறப்போ யூ வில் ஃபீல் லைக் நம்ம தான் ஏதோ தப்பாக சொல்லிட்டோமோ, நம்ம தான் அவங்கள ஹர்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்ஸ். ஸோ இந்த மாதிரி சில க்ரைட்டீரியாஸ் வச்சு ஆம் ஐ பீயிங் கேஸ் லைட்டட் அப்படிங்கிறதுக்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். யா, ஓகே, மேக் சென்ஸ். இப்போது ரெண்டாவது கொஷின் வந்து, குட் அ பர்சன் பி என்கேஜிங் இன் கேஸ் லைட்டிங் பிஹேவியர் அண்ட் நாட் நோ இட்? அல்ல வந்து ஒருத்தர் கேஸ் லைட் பண்ணுறாங்க அப்படின்னாவே இன்டென்ஷனல் தானா, அல்ல தெரியாமல் கூட ஒருத்தர் கேஸ் லைட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்டு. இப்போது லேக் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ். இப்போது இந்த கேஸ் லைட்டிங்கிற ஆட்ரிபியூட் வந்து நிறைய நேரம் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க கூட தான் வரும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு பிலீஃப். ஏன்னா வந்து இப்போ கேஸ் லைட் பண்ண ஒருத்தவங்க வந்து லைக் எப்படின்னா, ஸோ தே ஷுட் ஹாவ் அ எமோஷ்னல் கனெக்ட். ஸோ இப்போ எமோஷ்னல் கனெக்ட் இல்லாத பட்சத்தில் அவங்க எதுக்கு இவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நம்பணும், இவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கணும்? ஸோ தன்னோட பிலீஃப் லெவலுக்கு ஒருத்தரால் மேனிப்புலேட் பண்ண முடியுது அப்படின்னா மோரார்லெஸ் ஒரு ட்ரஸ்ட் என்வலப் ஆயிருக்கணும். ஸோ இது இல்லாமல் வந்து கேஸ் லைட்டிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைவு. ஸோ லேக் ஆஃப் அவேர்னஸ்னால வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதே மாதிரி நிறைய நேரம் வந்து ஒரு புவர் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கிற ஒரு ஆள் வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ தே எண்ட் அப் டூயிங் கேஸ் லைட்டிங். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் நிறைய நேரம் அவங்க வந்து கேஸ் லைட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா, எல்லா வாட்டியுமே இன்டென்ட்டோட தான் பண்ணுவாங்களா அப்படின்னா, நிஜமாலே டாக்ஸிக்காக இருக்கிற சிலர் வந்து அந்த இன்டென்ட் வந்து இருக்கும். இப்போ வந்து இவனை நம்ம குழப்பறோண்டா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸோட தான் நம்ம கூட கான்வர்ஸே பண்ணுவாங்க. பட் நிறைய நேரம் வந்து இன்டென்ட் இல்லாமல் தெரியாமையே வந்து இந்த கேஸ் லைட்டிங் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நடக்க தான் செய்யுது. ரைட், இன்ட்ரெஸ்டிங். ஸோ இப்போது கோயிங் டு த தேர்ட் கொஷின், இஸ் கேஸ் லைட்டிங் கன்சிடர்ட் அ ஃபார்ம் ஆஃப் அப்யூஸ்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அப்யூஸ் மாதிரி தான் தெரியுது, பட் ஸ்டில் இஸ் இட் கன்சிடர்ட் அ ஃபார்ம் ஆஃப் அப்யூஸ்?
ஆக்சுவலாக அது வந்து ஒரு மென்டல் அப்யூஸ் தான். நம்ம வந்து தெரிஞ்சு பண்ணாலும் சரி, தெரியாமல் பண்ணாலும் சரி, எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, மென்டலாக கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இட்ஸ் சப்போஸ் டு பி ஸ்டாப்டு. ஸோ அதுதான் வந்து இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம கேஸ் லைட் பண்ணுறோமா இல்லையா, பண்ணப்படுறோமா இல்லையாங்கிறத விட நான் வந்து இன்னொருத்தவங்களை ஹர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணிட்டேன்னா நான் வந்து அதை நிறுத்தணும். ஸோ இப்போது இந்த அப்யூஸ் காரணத்தினால அந்த 2 பேர்த்துக்கு நடுவில் இருக்கிற ட்ரஸ்ட் வந்து கண்டிப்பாக பயங்கரமாக பிரேக் ஆகும். ஏன்னா எனக்கு என் மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டையே நீ உடைக்கிற அப்படின்னா எனக்கு எப்படி உன் மேலே ட்ரஸ்ட் வரும்? இப்போ நம்ம தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே தப்புங்கிறது தப்பு தான். ஓகே, இப்போது 4வது கேள்வி வந்து என்ன அப்படின்னா, ஹவு டஸ் த கேஸ் லைட்டிங் எஃபெக்ட் ஹேப்பன்? இப்போ கேஸ் லைட்டிங்கிறது எப்படி நடக்குது? ஏன்னா இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ட்ரஸ்ட் டெவலப் பண்ணி ஒரு மாதிரி ரிலேயாக இருக்கிறவங்க கிட்ட தான் வந்து அந்த கேஸ் லைட்டிங்கான ஓப்பனிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது மேனிப்புலேட் பண்ணுற ஒரு ஆளோ கேஸ் லைட் பண்ணுற ஒரு ஆளோ வந்து ஃபஸ்ட்டு வந்து தே மோஸ்ட்லி ட்ரை டு டேக் கண்ட்ரோல் பை ஐசோலேட்டிங் யூ. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் முன்னாடியும் வந்து உங்களோட நம்பிக்கையோ அல்ல வந்து உங்களோட தாட் ப்ராசஸையோ வந்து மேனிப்புலேட் பண்ணுறது வில் நாட் பி ஈஸி. பிகாஸ் வாட் இஃப் யூ கெட் சப்போர்ட் ஃப்ரம் somebody else. ஸோ அதே மாதிரி வந்து எப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களில் தான் வந்து மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அங்கே இருந்து தான் வந்து ஹார்ட்கோர் மேனிப்புலேஷனுக்கான லெவலுக்கு போகிறது. ஸோ இப்போது இந்த கேஸ் லைட்டிங் வந்து எங்கே இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, த விக்டிம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து கன்ஃபஸ் பண்ணுறாங்க, அதில் வந்து ஐ எம் ஃபீலிங் லைக் திஸ், நீங்கள் வந்து அப்போ சொன்னது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் லைட் பண்ணக்கூடிய ஒரு ஆள்கிட்ட சொன்னால் உடனே வந்து டிஃபென்சிவ் ஆயிடுவாங்க. அந்த கேஸ் லைட் பண்ணுறவங்க மேனிப்புலேட் பண்ணுறவங்க வந்து டிஃபென்சிவ் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ இங்கே டிஃபென்சிவ் ஆகிறனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தே ட்ரை டு மேக் த விக்டிம் ஃபீல் பேட் அபவுட் த சிச்சுவேஷன். ஸோ அதாவது விக்டிம் தான் அஃபெக்ட் ஆகப்பட்ட ஆள், பட் ஆனால் வந்து அஃபெக்ட் ஆகப்பட்ட ஆள் வந்து நான் தான் மேனிப்புலேட் பண்ணுறவன் தான் அஃபெக்ட் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது தான் இந்த கேஸ் லைட்டிங்கான மொத்த கான்செப்டுமே ரிவால்வ் ஆகி உருவாகுது. ஓகே, ஸோ இப்போது கேஸ் லைட்டிங் வந்து இப்படிலாம் நடக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து த பெஸ்ட் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் கேஸ் லைட்டிங், என்னை கேஸ் லைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹவு டு ஐ ஸ்டாப் இட் ஃப்ரம் ஹேப்பனிங்? யா, ஸோ இப்போ வந்து இந்த கடைசி கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், எல்லாத்துக்கும் தேவைப்படுற ஒரு பதிலாக இருக்கும் இது. பெஸ்ட் வே டு டிஃபெண்ட், இப்போ நான் வந்து கேஸ் லைட்டிங்லேருந்து எப்படி என்ன நான் காப்பாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா, ட்ரஸ்ட் யுவர் பர்செப்ஷன். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நம்புறீங்க, இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்புங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் நம்புங்க, உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் நம்புங்க. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னா பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுறது. இப்போது கேஸ் லைட் பண்ணக்கூடிய ஒரு ஆள்கிட்ட நம்ம உட்காந்து ஆர்கியூ பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அவர் நம்மளை கேஸ் லைட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாரு. ஸோ பவுண்ட்ரி செட் பண்ணிக்கணும் 2வது. ஸோ 3வது விஷயம் வந்து இப்போ இது வந்து ஒரு ஜென்ரலாக இப்போ நம்ம ஆஃபீஸில் நடக்குது அல்ல நம்ம ஃபேமிலியில் நடக்குது அப்படின்னா ஒரு அவுட் சைட் சப்போர்ட் வந்து நம்ம கேதர் பண்ணிக்கணும். ஸோ சம்படி யூனோ தட் யூ ட்ரஸ்ட், ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அல்ல கூட இருக்கிற கோவொர்க்கர், கொலீக், சம்படி ஹூ யூ ரியலி ட்ரஸ்ட். ஸோ அவங்களோட ஹெல்ப்பை வந்து நம்ம கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இந்த சிச்சுவேஷன்ஸ் அப்போது. ஸோ யூ கெட் அ சப்போர்ட் அண்ட் தே வில் ரீஇன்ஃபோர்ஸ் யுவர் பிலீஃப், அந்த மாதிரி. ஸோ இப்போது 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரையராக ரெகக்னைஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஏதோ ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா தே ஆர் பிகமிங் டிஃபென்சிவ், தே ஆர் பிகமிங் ப்ரொடெக்டிவ், அல்ல நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க கேஸ் லைட் பண்ணுறதுக்கான அனைத்து தகுதிகளும் உள்ள ஆள் அப்படின்றத வந்து நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணி வி ஷுட் ப்ரொடெக்ட் ஆர் செல்ஃப்ஸ். ஸோ எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை டு யூனோ ப்ரையாரிட்டைஸ் யார் வெல்பீயிங், ட்ரை டு ப்ரையாரிட்டைஸ் யார் பர்ஸ்பெக்டிவ். ஸோ தட்ஸ் ஆல் இட் இஸ். இப்போது இந்த 5 விஷயத்தை வச்சு தான் யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த பீப்புள் ஹூ கேஸ் லைட் யூ. ஓகே, சூப்பர். இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் ஆல் 5 கொஷின்ஸ் நான் கேட்டேன், நம்ம ஆன்சரும் பார்த்துட்டோம். தேங்க்யூ.